இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2024ஆம் ஆண்டிலே கர்த்தர் என்னை எவ்வளவு அதிகமாய் நேசித்தார் என்பதை ஒவ்வொரு மாதமும் என் தேவாதி தேவன் என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. 2024 ஜனவரி 1ஆம் தேதி நடந்த அந்த புது வருட ஆராதனையில் நாங்கள் வேறு சபையில் தான் இருந்தேன். அப்போது நான் துக்கத்தோடு தான் இந்த 2024 1ஆம் தேதியை நான் தொடங்கினேன். ஏன்னா என்னுடைய வேதனை நாட்கள் அப்படி இருந்தது. 13 வருஷம் அந்த உபத்திரவ பாடுகள் வேதனை கொஞ்சம் நஞ்சமல்ல, சொல்லி முடியாதது. அந்த 1ஆம் தேதி நைட்டில் கூட நான் போயிட்டு ஒழுங்காக நின்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு கட்டத்தில் தான் 2024 தொடங்கினேன். ஆனால் இந்த 2025 ஆண்டவர் அப்படி என்னை தொடங்க வைக்கல. மகா சத்தத்தோடும் மகா ஆரவாரத்தோடும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக எனக்கு 2024 மார்ச் 12ஆம் தேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மார்ச் 12ஆம் தேதி நான் இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபைக்குள்ளே வந்தபோது தான் என் தேவன் எனக்கு பரிபூரண விடுதலையை கொடுத்து எனக்கு இருந்த அந்த மந்திர பில்லி சுனிய கட்டுகள் மாந்திரக கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரனை விடுவித்து எனக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் என்னை கர்த்தர் புடமிட்டார். விட வேண்டிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார். என் தேவனை இன்னும் அதிகமாய் நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார். நிறைய காரியங்களை ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிருக்கலாம், ஆனால் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் என்னைக்கு தேவன் என்னை இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபைக்குள்ளாக கொண்டு வந்தாரோ அன்றைய நாளிலிருந்து ஆண்டவர் என்னை நித்தமும் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை சுத்திகரித்து இந்த 2025 எத்தனையோ வருஷங்கள் கிடைக்காத அந்த புது வருட சந்தோஷத்தை என் ஆண்டவர் இந்த 2025ஆம் வருஷத்தில் எனக்கு கொடுத்தாரு. எவ்வளோ நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். மரணப்பரியந்த நாங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். இந்த 1ஆம் தேதி தொடங்கி இந்த 12ஆம் தேதி வரைக்கும் என் தேவன் எங்களை இன்னும் அதிகமாக எவ்வளவோ மன சோர்வுகள் வருகிறது, பலவீனங்கள் வந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் ஒரு நாளும் என்னை வெட்கப்பட விடவில்லை. கர்த்தர் என்னை தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார். எவ்வளவோ ஆபத்துகள் வெளியே போகும் பொழுதும் கர்த்தர் அதிலிருந்தும் என்னை விடுவித்து பாதுகாத்தார். ஷாலினி, நாங்கள் பெரம்பூர்லேருந்து வரோம். நாங்கள் வெளியில் போயிருந்தோம் குடும்பமாக. வண்டியில் போயிட்டு ரிட்டன் வரும்போது ஜோவன் 2வது மகன் தூங்கிட்டான். அவனை அறியாமல் கால் தரையில் பட்டுச்சு வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது. அதுக்கப்புறமா அந்த டைமில் சுதாரிச்சிட்டோம். ஏன்னா நான் அந்த டைமில் அவர் வேகமாக போகல, வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டினதால் எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் அவருடைய கிருபை எங்களை குடும்பமாக பாதுகாத்தது. இல்லைன்னா அவனுடைய கால் வீலில் மாட்டிகிட்டு இருக்கோம், என்ன வேணாலும் நடந்திருக்கும். அந்த டைமில் எதுவும் ஆகலை, எந்த சேதமும் இல்லாமல் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்குமே கடந்த வாரம் எல்லாமே பிள்ளைங்களுக்கு 3 பேருக்குமே மாறி காய்ச்சல் அதிகமாக இருந்தது. செவ்வாய்க்கிழமை கூட ஜோவனுக்கு அதிகமாக இருந்தது. கூட்டிகிட்டு ஐயா கிட்ட ஜோம் பண்ணோம். வீட்டுக்கு போனால் சின்ன 3வது பையனுக்கு ஜுரம், அப்புறமா ஜோனை ஸ்கூல்லேருந்து வரான், அவனுக்கும் காய்ச்சல். இப்படி 3 பேருக்கும் மாறி விட்டு காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஜெப எண்ணெய் தான் வச்சு ஜோம் பண்ணோம். எதுவும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகாதபடிக்கு கர்த்தர் தாமே எங்களை இந்த பரிபூர்ண சுகத்தை கொடுத்து 3 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பாதுகாத்து இந்த நாளில் எங்களை சாட்சியாய் கொண்டு வந்த தேவனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆமென். சங்கீதம் 37வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்களை என்ன பண்ணுவாரா? அருள் செய்வாரா? எப்ப அருள் செய்வார்? கர்த்தரிடத்தில் கோபமா இருந்தா, கர்த்தரிடத்தில் கோச்சிக்கினா, கர்த்தரிடத்தில் வருத்தமா இருந்தா ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மளோடு பேசிட்டோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தந்த நாமத்தினாலே இப்பொழுது ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டையா, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கணம் கர்த்தர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் பேசுங்க.
மனுஷன் பேசுவதற்கு நாங்கள் வரல, கேட்கறதுக்கு நாங்கள் எடுத்துட்டு பணத்தை செலவு பண்ணி வரலை. எங்களோடு ஆவியானவர் பேசுவார் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆவியானவரே எங்களோடு பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். களைப்போ பசியோ தாகமும் இல்லாதபடிக்கு உம்முடைய வசனத்தை கேட்கக்கூடிய வாஞ்சியும் தாகத்தையும் ஆண்டவரே உம்முடைய அப்பம் என்ற வார்த்தையை உட்கொள்ளவும் கர்த்தர் பலன் தாங்க. செவிகள் திறக்கப்படட்டும். லிதியாளுடைய இருதயத்தை திறந்த தெய்வம் இந்த நாளில் எங்களோடு பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. கர்த்தரிடத்தில் எப்படி இரு? மன மகிழ்ச்சியாய் இரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்ம யார் இடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது அவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல். அப்படின்னா நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறதானே சாலமோனை குறித்து பார்க்கிறோம். அப்போ இருதயத்தில் இருக்கிற மன விருப்பத்தையும் வேண்டுதலையும் தேவன் நிறைவேற்றினார். கேட்டதையும் கேளாததையும் கொடுத்தார். கேளாதது இருதயத்தில் இருக்குது, கேட்டது வாயிலிருந்து சொன்னது. கேட்டது 2, கேளாதது 3. ஆமென். 2 3 5. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் தேவனை முழு மனதோடு மன மகிழ்ச்சியோடு கர்த்தரிடத்தில் நீங்கள் ஆராதனை செய்தது உண்மையானால் 1% கூட 1% கூட வெறுப்பு, கசப்பு, கோபம் எதையுமே பார்க்காம நீ முழு இருதயத்தோடு நீ தேவனை ஆராதிச்சு உண்மையானா, பலிப்படுத்தி சொல்லுகிற உன் இருதயத்தினுடைய வேண்டுதல்களை கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். ஆமென். என்ன செய்வார்? அருள் செய்வார். அவர் சொன்னார்னா அதை நிறைவேற்றுவார். ஆனால் நம்ம இடத்துல ஏன் நம்ம இருதயத்தில் அநேக ஏக்கங்கள், அநேக தேவைகள் இருக்கு. ஆனால் ஏன் நடக்கலை? ஏன் நடக்கலை? நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இல்லை. மொபைலில் தான் மன மகிழ்ச்சி, ஏமாற்றுகிற நண்பர் மேலே தான் மன மகிழ்ச்சி, இப்படி அழித்து போகிற காரியத்தில் மேலே தான் எனக்கு மன மகிழ்ச்சி இருக்கதா கண்ட. கர்த்தரிடத்தில் எனக்கு மன மகிழ்ச்சி இல்லாத வரையும் நீ எத்தனை வருஷம் சபைக்கு போனாலும் வந்தாலும், நீ எத்தனை தீர்க்க தரிசனமான கூட்டத்தில் போய் உட்கார்ந்தாலும், கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்குது, என்னிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறையா? மன மகிழ்ச்சி இல்லாதனால தான் 2024 வரையும் உன் வாழ்க்கையில் வெறுமை இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எதை நிறைவேற்றுவார்? உன் இருதயத்தில் வச்சிருக்கிற பத்தியா? ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு ஒன்று கூட நடக்கலை, எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு புலம்பிட்டு திருந்தியே உன் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். ஆமென். அல்லேலூயா. விசுவாசித்தால் கைகள் உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமே. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதலை கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவர் அருள் செய்த பிறகு இன்றைக்கி அநேகர் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறதில்லை? நாங்கள் பண்ணல, சேவிக்காமல் போயிட்டாங்க. வறுமையில் இருக்கும் போது
தரித்திரத்தில் இருக்கும் போது, கடன் பிரச்சனை இருக்கும் போது, மந்திரத்தில் இருக்கும் போது, வியாதியில் இருக்கும் போது தவறாமல் கூட்டத்துக்கு எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க. எப்படி தான் வரவன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு கடன் கட்சின்னு வாங்கிட்டு ஓடி வருவாங்க. எத்தனையோ பேர் நான் அப்படி பார்த்துருக்கிறேன். ஒரு கூட்டத்தை கூட தவறாமல் வந்த குடும்பங்களாக நான் பார்த்துருக்கிறேன். அது பிறகு கர்த்தர் அவங்கள பார்த்து அழுத கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு ஏமாளி. அவர் யார்? உங்கள் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் தொடர்ந்து அவரை பின்பற்றிங்களாலாம் யோசிக்கவே மாட்டார். யோசித்து பாருங்களேன். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அழுத உடனே அவர் அவ்வளோதான் மனதுருகிற தெய்வம். உடனே அவர் கொடுத்துட்றாரு. எல்லாம் வந்த பிறகு நம்முடைய இருதயத்தில் என்ன உண்டாவது? மன மகிழ்ச்சி. சகலமும் சம்பூர்ணமாக இருக்கும் போது என்ன உண்டாகுது? மன மகிழ்ச்சி. அப்போ அந்த மன மகிழ்ச்சி வரத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் குறைவுதானே. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார். நீ எப்படி இருந்தன்னு சற்று சிந்தித்து பார். யாரையும் துக்கப்படுத்துவோ குத்தி பேச வேண்டியது என் வேலை கிடையாது. ஆவேன பேசுனா காது உள்ளவன் கேட்க கிடையாது. இதுதான் சபைக்கு கொடுத்துருக்கிற என்ன பிரமாணம். ஆமென். சபைக்குள்ளே வந்துட்டா காது கொடுத்து கேள். இவர் எப்போ பார்த்தாலும் என்னையே குத்தி நிற்கிற, அது என் வேலை கிடையாது. சபைக்குள்ளே வந்துட்டு ஆவியானவர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சகலமும் சம்பூர்ணமாக இருக்கும் போது, சகலமாய் சம்பூர்ணமாக இருக்கும் போது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உபாகமும் 28:47 வாசிக்கும் போது, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும், நீ மனமகிழ்ச்சியோடு களிப்போடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். பார்த்தீங்களா? எதனால சேவிக்கல? சகலமும் ஒரு குறைவில்லை. பணத்துக்கு பணம், பொருளுக்கு பொருள், தங்கத்துக்கு தங்கம், எல்லாமே இருந்தது. சம்பூர்ணம், மனமகிழ்ச்சி, களி கூறுதல். சற்று சிந்தித்து பார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே வீசிக்கல வேண்டாம். அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி. எதுக்கு அழுவுற? உனக்கு என்னப்பா தேவை? உன் இருதயத்தில் இருக்கிற நான் நிறைவேற்றப்பா. என்னை நம்பி வந்துட்டுல்ல, எனக்காக தான் நீ அந்த வைராக்கியத்தை காட்டின, என்னை தேடி வந்துட்டல்லப்பா. உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல் நான் நிறைவேற்றும்பா. நீ ஏம்பா ஒரு அனாதை, நீ ஏம்பா திக்கற்றுவன், இன்னைக்கு யாரில் நீ ஏம்பா புலம்புற? எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு அந்த இடத்துல உன்னை செல்வ சீமானா நிறுத்துவேன்னு சொல்லித்தானே நம்ம ஆண்டவர் நமக்கு சகலமும் சம்பூர்ணமாய் கொடுத்தாரே. சகலமும் சம்பூர்ணமாக இருக்கும் போது மன மகிழ்ச்சி இருந்தது. மனசுல மகிழ்ச்சி, மனசுல ஒரு தெம்பு, மனசுல ஒரு தைரியம், இருதயத்தில் களி கூறுதல். வந்திருக்கிற சகோதரா சகோதரி, என்னோடு சேர்ந்து தான் சொல்லுகிறேன், என்னோடு சேர்ந்து தான் சொல்லுகிறேன். ஒரு வேளைக்கு சாப்பாட்டுக்கும் 600 வீட்டு வாடகை கட்ட வக்கில் அந்த நாட்களை இன்றைக்கும் நான் நினைவு கூர்ந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, நீ அனாதையாக இருந்ததா, நீ அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருந்தது உண்மைத்தான். எனக்குள்ள அடிக்கடிக்கு தற்கொலாவி போராடிக்கிட்டே இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு ஆவி போராடிக்கிட்டே இருக்கும், தூக்குப்பட்டு சொத்துக்கோ, தூக்குப்பட்டு சொத்துக்குன்னு. அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். அப்போ எங்கள் சபையில் ஒருத்தர் பென்சர் வாட்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்பவும் இருக்கிறாரு.
அவர்கிட்ட கூட்டு போயிட்டு சொன்னாங்க, அவர் கல்யாணாகமே சபைக்காக அர்ப்பணித்தார், இவனுக்காக ஜெபிங்க, தற்கொலை ஆவியில் போராடுதுன்னு. இன்றைக்கும் என்னுடைய நினைவு என்னை விட்டு போகல. ஒருவேளை எங்கள் அம்மா மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்கலை. அப்படிப்பட்ட தற்கொலை ஆவியில் நான் போராடிட்டு இருந்தது. ஆனாலும் தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு ஊழியக்காராய் அலைஞ்சு தெரிஞ்சேன். ஒரு ஊழியக்காரர்கிட்ட போனால் தேவடைய பிள்ளைகளை அவர் காலையிலேருந்து சாயங்காலம் காத்துட்டு அவர்கிட்ட ஜெபிக்க போனால் அவர் சொன்னார், இப்போ ஜெபிக்க டைம் இல்லைன்ட்டார், சாப்பிடல. ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு ரிட்டன் வர பஸ் பேரோடு வச்சுட்டு இருக்கிறேன். இந்த தற்கொலாவிலிருந்து என்னை விடுதலை கிடைக்காதான்னு அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. நான் அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் ஒரு அனாதை யாருக்கு காணப்படுகிறேன்னு சொல்லி. நீ அழாதே என்று சொன்னவர் உன்னை தேற்றுகிற ஒரு தேற்றவாளன். ஆமென், அல்லேலூயா. நீ எவ்வளோ உயர்த்து போனாலும் சரி, நீ கடந்து வந்தது மறந்துடாத. நீ எகிப்திலிருந்து புறப்பட்டது மறந்துடாத. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை பாலும் தேனோடு தேசத்துக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடி நீ எங்கே இருந்தன்று கவனி. நீ எந்த இடத்துலேருந்து கவனி. அன்றைக்கு இருந்த மன மகிழ்ச்சி இப்போ எங்கே போச்சு? எதனால் இழந்த? ஏன் இழந்த? அழிஞ்சு போகிற நண்பர்களை பேச்சு கேட்டியா? உறவினர்கள் பேச்சு கேட்டியா? சமுதாயத்தில் இருக்கிற மனுஷனுடைய பேச்சு நம்பனையா? அரசியல்வாதிக்கு பின்னாடி போனையா? யாரை தேடி போனேன்? யாரை பின்பற்றினேன்? உனக்கு எல்லாம் இருந்ததுனால தான் உனக்கு இத்தனை கௌரவம் வந்தது, இத்தனை காரியங்கள். ஒன்றில்லாத நமக்கு, அருகதில்லாத நமக்கு, தள்ளப்பட்ட கல்லாக இருந்த நமக்கு, புறம்பே தள்ளப்பட்டிருந்த நமக்கு இத்தனை வாழ்வு தந்தாரே. வாழ்வு தந்த தெய்வத்தை மறக்கலாமா? மறக்கலாமா? யோசித்துப்பா. அது கீழே இருக்கிற 48வது வசனத்தை நான் வாசிக்க நான் பிரியாசப்படலை. அது என்னுடைய பிரசங்கமும் அல்ல. கர்த்தர் உன்னை எவ்வளோ அழகு பார்த்தார். சகோதரா, சகோதரியே, என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் அவளுடைய ஆசை. அந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இருக்கட்டும். கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். மனசில் மகிழ்ச்சி இருக்கணும், மனசில் மகிழ்ச்சி இருக்கணும். இங்கே ஆராதனை நடத்தும் போது கூட 2 டைம் எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. அப்போ தான் அந்த பாட்டு எடுத்து பாடினேன். நெஞ்சு வலி எங்கே ஓச்சுனே தெரில. ஆமென். என் ஜீவனானாலும் சாவானாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். எனக்கு நெஞ்சு வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இங்கே வருவேன்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. 2 டோரும் நான் உள்தாப்பல் போடாமல் படுத்தது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் காலையில் எழும்பி என் கடமையை செய்ய வேண்டியது, என் பையனை போய் நான் கூட்டின்னு வந்து என்னுடைய கடமாய். ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மை டிக்கெட் வாங்கிக்கிட்டு நான் இருக்கிற இடத்துல அவன் வர வச்சுருக்கலாம். தம்பி நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்னு இல்லை, அவனை போய் நான் அழைத்து கொண்டு வந்து என்னுடைய கடமாய். என் பிள்ளைக்கு மட்டும் கடமை கிடையாது, சபையில் வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்க வேண்டியது என்னுடைய கடமாய். ஜீவனை கொடுத்தால் அவருக்காக ஊழியம் செய்வார். பூர்ணமாகிட்டால் என்னை எடுப்பார், பூர்ணம் இல்லாமல் என்னை எடுக்க மாட்டார். அல்லேலூயா. மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இன்னும் போகக்கூடிய நாட்களில் இன்னும் சபை ஆராதனைக்குள்ளே நிரம்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவரை பிரியப்படுத்த உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதலை கர்த்தர் இந்த வருஷத்தை, இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் நிறைவேற்றுவார். பிரதர் ஜான் மனோகரன் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட சொன்னாரா, சாட்சி சொன்னார் பாருங்க. ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணிக்காத, ஆனால் அவங்க ஒய்ஃப் அதை அவர் சொல்லிட்டார், மொக்க வாங்கிக்காத, ஏன்னா அவர் கூப்பிட்ட வரமாட்டேன்னு தெரியல உனக்கு. ஆனால் அவருடைய விருப்பம். 29 ஆண்டுகள் எங்கள் அப்பா இல்லாமல் நான் ஒரு குடிக்காரனாக இருந்தேன். ஒரு ஓட்ட மிஷின் வச்சுக்கிட்டு கடைக்குள்ளே உருவம் பெருசிலே வலையை சுற்றி இருந்தது. ஓலை கட்டின தட்டி தான் அவருடைய கடையாக இருந்தது. எங்கள் ஜான் மனோகர் பிரதர் சொல்கிறேன்னு கோச்சிக்கினீங்களா? உண்மை தானே? எலி வலை இருக்கும். அந்த டைமில் தான் நான் கொரோனா டைமுக்கு மாஸ்க் தைக்கிறதுக்காக நான் ஒரு கடையில் போயிட்டு ஒரு நாளைக்கு 1000 மாஸ்க் தைச்சு வாங்கின்னு வருவேன். எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். எனக்கு மாஸ்க்கும்
பணம் எல்லாம் போட்டு நல்ல மெழுகு போட்டு சுக்கு காப்பி கொடுப்பாங்க. இது ரெகுலராக நடக்கும். டெய்லியும் 1000 மாஸ்க் விடவே மாட்டேன். அன்றைக்கு உட்கார்ந்து சத்தியத்தை சொல்லி 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 கர்த்தர் இன்னைக்கு மாற்றி, இன்னைக்கு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு மிஷின் வாங்கினீங்க? மிஷின் மட்டும் 5 லட்சம் ரூபாய்க்கு கையை தட்டுங்களேன். ஒரு ஓட்ட பெடல் மிஷின் தான். சுற்றி தெனவோலையில் கடை. இன்னைக்கு கடையை பில்டிங்காக கட்டி கொடுத்து தேவன் அழகு பார்க்குறாருல. அதனால தான் இன்றைக்கி அவர் என்னை கூப்பிடல. உண்மையாக சொல்கிறேன், பலிப்பிடுதுன்னு சொல்கிறேன். நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேன். அவங்க அம்மா கிட்ட, அவங்க மனைவிக்கு முன்னாடியே சொன்னேன். அவங்க மொக்கெடுப்புன்னு பேசுறதுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. யாருமே எனக்கு எந்த லீக் அவுட் பண்ணலை. ஐயா நீங்கள் தெரியாமல் வாங்கன்னு சொல்லலை. என்கிட்ட கேட்டாவோ சொன்னால் நான் செய்ய மாட்டேன். அது என்னுடைய சுபாவம். கர்த்தர் சொன்னால் அது எவ்வளோ தூரம்னாலும் ஓடிடுவேன். மெசேஜ் எடுக்கலை, என்ன செய்வது? கர்த்தர் போனால் போயிடுவேன். ஆனால் அங்கே போனப்போ தான் நான் அழுதேன். ஏன்னா அற்பமாக இருந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து ஒரு ஊழியக்காரன் அனுப்புகிறாருன்னா ஒரு சாதாரணமான காரியமே கிடையாது. எத்தனையோ ட்ரிப்பு நான் அந்த பகுதியை போயிருக்கலாம், அந்த சைடில் போயிருக்கலாம். தேவன் அனுமதிக்க யார் வீட்டுக்கும் வரமாட்டேன். கடந்த நாட்களில் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஐயா இவ்வளோ தூரம் வந்துட்டேன், உன் வீட்டு பக்கத்தில் வந்தால் கூட வரமாட்டேன் நான். அதுதான் என் சுபாவம். உன் வீட்டு பக்கத்தில் ஒருவன் சொல்லுவாங்க ஐயா வந்து போனார்னு, ஆனால் நான் வரமாட்டேன். ஏன்னா என்னை அனுப்புறடைய வார்த்தை என்னை எங்கே போசணும் அங்கே மட்டும் தான் போவேன். இதுதான் இந்த ஊழியத்தினுடைய கண்ணியம். உன்னை பிரியப்படுத்தி என் வேலை கிடையாது. ஆமென். நான் என்னுடைய எஜமானுக்கு நான் வேலைக்காரன். போனால் வானா வரணும், நில்லைன்னா நிற்கணும். இதுதான் என்னுடைய வேலை. ஆமென். அல்லேலூயா. இப்படி நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீ நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் கொஞ்சமாக செய்வார். கொஞ்சமாக செய்து உன் புருஷன், உங்கள் அப்பா அம்மா, அதிகமாக செய்யுது நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்களை அவர் நிறைவேற்ற வேண்டுமானால் முதலாவது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்பொழுது வரும், சபை கூடுதல் எப்பொழுது கூடுகிறார்கள் என்பதை கவனித்துக்கள். என்ன சூழ்நிலை அதை தான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். செத்தாலிங்க வந்து செத்துறா அப்படின்வேன். செத்தாலிங்க வந்து செத்துரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை அவர் செய்வார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீ யார் இடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கிற, உன் மாம்சத்துக்கும் உன் மனசுக்கும் நீ மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. உன் மாம்சத்தையும் உன் மனசையும் உண்டாக்கின தேவனத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நீ கேட்டு நீ நடக்கும்போது உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். நிறைவேறின பிறகு சேவிக்காமல் போகக்கூடாது. உன் மனமகிழ்ச்சி இழந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது, புருஷன் சொல்லும் போது, மனைவி சொல்லும் போது, அப்பா அம்மா சொல்லும் போது, அண்ணன் தம்பி சொல்லும் போது, அக்கா தங்கச்சி சொல்லும் போது, மாமனார் மாமியார் சொல்லும் போது, மருமகன் மருமகள் சொல்லும் போது, ஆலயத்து போவேன் என்று சொல்லும் போது என் இருதயத்தில் துக்கம். என்ன, நைட்டு தான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன், சனி முடிச்சது, காலம் வந்து என்னை எழுப்புது. அன்னையோடு உனக்கு சனியுமே பிடிச்சிடும். ஆலயத்து போவேன் என்று சொன்னால் உன் இருதயம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாயிரே. ஏனென்றால் நான் அப்பா வீட்டுக்கு போறேன். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். சந்தோஷத்தை சமாதானத்தை பெறக்கூடிய இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாத. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த மன மகிழ்ச்சி எங்க இருக்கு? அந்த மன மகிழ்ச்சி எங்க இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் போவோம் வாருங்கள். அப்படின்னா யாரு? வாருங்களா யாரு? நம்ம வீட்டார், நம்முடைய பிள்ளைங்க. நீ போ, நான் வரேன். சோறு போடாத, பஸ் பேர் கொடுக்காத, எதுவுமே கொடுக்காத, பனிஷ்மெண்ட்ல வை. அது இருந்தா இருக்குது, எங்கன்னா ஓனா ஓடுது. தாயை தகப்பனை கனம் பண்ணணும். வானா வந்துக்கினே இரு. ஒரு அதிகாரி சொன்னா போனா போறான், நில்லுனா நிற்கிறான், உட்காரானா உட்காரான், எழுந்துக்கிறான்.
ஆனால் அப்பா அம்மா உனக்குன்னு அவ்வளோ கேவலமா? சபைக்கு கிளம்புன்னா கிளம்பிடணும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஒரு பிள்ளை போய் எழுப்புறாங்க எழுந்துக்கல. டே ஐயா வந்துக்கிறாரு, போய் சொல்லாது போ. அவர் ஏன் வரப்போறாரு? நாத்திக்காம கையோடு பிடிச்சணும் காட்டுறாங்க. என்னை பார்க்குறான். இன்னைக்கு அப்பா அம்மா எழுப்புவாங்க, ரகசிய வரையில் உன்னை யாரும் எழுப்ப மாட்டாங்க. தெரிஞ்சுக்கொள். இப்போவே எலும்பு பழகிக்கொள். இப்போவே எலும்பு பழகு. அதிகாலையில் தேடு, ஆண்டவரை தேடு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்து போவோம் சொன்ன உடனே எழுந்துக்கணும். சொன்ன வண்ணியம் குப்புரச்சு படக்கக்கூடாது, திரும்பி படக்கூடாது, கை முடக்கி படக்கக்கூடாது. அது சோம்பேறின் ஆவி. அப்படிப்பட்ட ஆவிகளை நமக்கு இருக்கவே கூடாது. அதில் ஒழுங்கினமானது. இப்போ வரேன்னு சொல்லிட்டு இது எங்கன்னா கிரிக்கெட் விளையாட போவோம், அங்கே பேட்டில் அடி வாங்கி மண்டை உடச்சின்னு வர்றோம். யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் முன்னாடி ஓட்டு. நீ சபைக்கு, நீ குடும்பத்துக்கு நீ மெய்ப்பன். ஆட்டை முன்னாடி ஓட்டிட்டு பின்னாடி கோலை வச்சுன்னு வா. எங்கே போகிறேன்? கிளம்பு சர்ச்சுக்கு. ஏன் எழுந்துக்கல? கிளம்பு, ட்ரெஸ்ஸை போடு, பச்சை தண்ணி தூக்கி தலைமையில் ஊற்று, ஓடு சர்ச்சுக்கு. முன்னாடி அவங்கள அனுப்பிச்சிட்டு பின்னாடி பெட்ரோல் வாங்க. நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா. அது எங்கே பின்னாடி வரும்? சபைக்கு மெய்ப்பெண், குடும்பத்துக்கு மெய்ப்பெண் பெற்றோர். பிள்ளைகளை சரியான வளர்ப்பில் வளங்க. ஆலயத்து போவோம், சபைக்கு போவோம் சொன்னாலுமே இந்த வசனத்தை வச்சு தான் மோசே ஜெபிச்சான். ஆலயத்து போவோன்னு சப்ஜெக்ட் கட்சிச்சு எனக்கு. இந்த பக்கம் எச்எம் ஜெபிக்கிறாங்க. சந்தோஷம் மகிழ்ச்சியும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நாங்கள் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சு. பிரசங்கத்துக்கு தலைப்பு கட்சிச்சு. அவ்வளோதான். ஆமென். எனக்கு தலைப்பு கட்சிட்ட மெசேஜ் ஈஸி. எனக்கு தலைப்பு தான் முக்கியம். தேவனுடைய நாம மகிமைப்பட்டார். ஆலயத்து போவன்னு சொல்லும் போது உச்சி போடவே கூடாது. அவர் சொல்வார், நீ கூட்டின்னு போ. அவருக்கும் வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லைன்னு. உனக்கு நரகத்து வேலை ரெடியாக இருக்குது. ஜாக்கிரதாய். இருவர் பேசுகிறது கர்த்தர் கூர்ந்து கவனித்தார். டெய்லர் மனைவியும். என் பிள்ளை என் மேலே எவ்வளோ வைராக்கியமாக கடையை பூட்டிட்டு வருமானத்தை கூட விட்டுட்டு என் பிள்ளை எங்கே வருது? தேவ சமூகத்துக்கு வருது. அந்த பிள்ளையுடைய நினைவையும் யோசனையும் நான் நிறைவேற்ற மாட்டேன்னா இப்போ யார் மொக்கம் வாங்கன்னு தெரிஞ்சுக்கோ. ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை முதல்ல அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் அழுதேன், கடையிலையும் அழுது, அவங்க வீட்லையும் தேம்பி அழுதேன். என்னால் கண்ணீர் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மனுஷனுடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றார் பாருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ஆலயத்து போவோம். நான் மூட்டை முடியாக கிடக்குது கடையில் பார்த்தேன். 3 மிஷின் இது. 3 பேர் போட்டு என்ன பண்ணிருக்கலாம்? நானும் சபைக்கு ஒரு வந்துட்டுருக்கலாம். இல்லை, எல்லாத்தையும் போட்டு ஆட்டு மாட்டு கூட தான் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அந்த வயிறைக்கு தாங்க இன்னைக்கு கர்த்தர் அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறாரு. என்னைக்கோ மண்ணா போயிருக்கணும், என்றைக்குமே நிர்மலாக இருக்கணும். அத்தனை மந்திரம் வீட்டுக்கு முன்னாடி மந்திரம் பண்ணி போட்டு போவாங்க. இன்னைக்கு வரையும் பண்ணி தான் இருக்கிறான். இன்னைக்கு வரையும் பண்ணி தான் இருக்கிறான். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்தி தான் இருக்கிறார். காரணம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆலயத்து போனால் மகிழ்ச்சியோடு வரணும். மகிழ்ச்சியோடு வரணும். கர்த்தர் மன மகிழ்ச்சியாய் தேவ சமுதிரம் நம்ம காணப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். மகிழ்ச்சி, ஆலயத்துக்கு வந்தால் மகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாய் கடந்து போகிற கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 37:11. சாந்த குணமுள்ளவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து. யாரு சாந்த குணமுள்ளவர்கள்? பூமி என்ன பண்றாங்களா? சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன வேணுமா? சாந்தம், குணம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அந்த சாந்த குணம் நமக்குள்ள இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணலாம்? பூமியை சுதந்தரிக்கலாம். ஆமென். பூமியை சுதந்தரிப்பதற்கு என்ன வேணும்? சாந்தம், குணம் இருக்கணும். என்ன குணம்? சாந்த குணம். ஆமென். அல்லேலூயா,
அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். சங்கீதம் 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர் எப்படி இருப்பாங்களா? புசித்து திருப்தி திருப்தி அடைவார்கள். இந்த புசித்து திருப்தி அடையணும்னா, நான் ஒரு வசனத்தை மிஸ் பண்ணேன், அதுக்கு தான் அடுத்த வசனத்தை போனேன். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 149வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல பிரி வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பாருங்களேன், சாந்த குணமுள்ள இருந்தால் கர்த்தர் நம்மளுக்கு முதலாவது என்ன கொடுக்கிறார்னா, ரட்சிப்பின் என்ன தராரு? அலங்கரிப்பார். திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிறதான மணமகள் அவர் பியூட்டி பார்லர் போய் என்ன பண்ணுறா? கண்டதெல்லாம் பூசிக்கின்னு அலங்கரித்து வரல, அலங்கோலமாக வரான். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். உனக்கு ஒரு ரட்சிப்பின் கர்த்தர், சாந்த குணமுக்கு கர்த்தர் ரட்சிப்பை தருகிறார். ரட்சிப்பினால் அவன் அலங்கரிப்பார். ஆமென். ரட்சிப்பினால் என்ன பண்றாரு? சாந்த குணமுனை அலங்கரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ படிங்க 22-26 படிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். பாருங்களேன், இரண்டாவது சாந்த குணமுள்ளவர் என்ன பண்றாங்களா? புசித்து திருப்தி. இந்த 2025ஆம் ஆண்டு 2வது வாரத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உனக்கு சாந்தம் இருக்குமானால், உன் குணத்தில் எல்லாவற்றையும் நீ சாந்தமாக இருப்பாயானால், நீ ரட்சிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும், நீ புசித்து எப்படி இருப்பாய்? பட்டினியோடு இருப்பாயா? எல்லாவற்றிலும் திருப்தியாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சங்கீதம் 25:9. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். பாருங்களேன், சாந்த குணமுள்ளவருக்கு தமது வழியை, இயேசு கிறிஸ்து உனக்கு வழியை காட்டுவார், போதிப்பார். இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு கலங்கர விளக்காய் மாறுவார். ஆமென். தமது வழியை யாருக்கு போதிப்பாரா? சாந்த குணமுள்ள. அப்போ உனக்கு சாந்த குணம் இருந்தால் தமது வழியை, பரலோகத்து போகிற வழியை உனக்கு அவர் போதிப்பார், உன்னை நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஒழுங்கின் மேல் ஆவி போன பிறகு உனக்குள்ளே எது வந்துடும்? சாந்த குணம் உள்ள வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இனி உன் குணம் என்ன கிடையாது? சண்டைக்காரியா சண்டைக்காரனா இருக்க போறது கிடையாது. உனக்குள்ள கர்த்தர் உனக்கு சாந்த குணத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. சாந்த குணத்தோடு உன்னை அப்படியே விட்டு விடாமல் அவர் என்ன பண்ணுகிறார்? உனக்கு தமது வழியை போதிப்பார். அப்போ பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும் போது பிள்ளைகள் மூலியமாய் அந்த குடும்பத்தில் என்ன உண்டாகுது? பெரிய சமாதானம், மிகுந்த சமாதானம். ஆமென். அல்லேலூயா. அப்போ உனக்கு போதிக்க ஒருத்தர் தேவை, உன்னை கைட் பண்ணி நடத்த ஒருத்தர் தேவை. அல்லேலூயா. தமது வழியை அவர் சொல்றார், நானே வழி, நானே ஜீவனமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும். அப்போ அந்த வழியை காட்டுகிறவர் உன்னை போதிப்பார். வலது பக்கம் போ, இடது பக்கம் போ. சில நான் டிரைவிங் பண்ணும்போது எங்கே போகிறேன்னே சொல்ல மாட்டேன், உடனே சொல்லிடுறாங்க. அதனால் நான் சொல்லவே மாட்டேன். லெஃப்ட் போ, ரைட் போ, நேராக போ. அவன் குழம்புட்டான், அதை பற்றி எனக்கு கவலை. ஏன்னா வழிகாட்ட நான் கூட இருக்கிறேன்ல. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மளை போதிக்கிறவர் அப்படியேப்பட்டவர். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு உன்னை எப்படியாவது வஞ்சிக்கலாம்னு அவனுக்கு தெரியும். உன்னை ஏமாற்றும், உன்னை வஞ்சிக்கவும், உன்னை நரகத்தின் பாதியில் கொண்டு போகிறது அவன் ரொம்ப ட்ரிக்ஸாக இருப்பான். ஆமென். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் என்ன பண்ணுறாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் நயங்காட்டி கொண்டு வந்தாராம். எப்படி கொண்டு வந்தாரா? சில டைமில் பிள்ளைங்க பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடக்காது, எனக்கு கால் வலிக்குது, இப்பயே குதிக்கும். ஒரு 3 வயசு பிள்ளைங்க, 4 வயசு பிள்ளைங்க, இப்போ அவன் கையில் ஒரு கட்டை பேக்கில் பை துணி வச்சுக்கின்னு ஊருக்கு கிளம்பும். இது அழுதுனே வரும். தோப்பா தோ வந்துச்சுப்பா, பஸ்ஸு ஏற போகிறோமானு இது நடக்கும். என்ன அப்படி தான் அரக்கோணத்துலேருந்து என்னை கூட்டின்னு வர சொல்லிட்டாங்க. அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டேன். எப்போ எங்கேப்பா பண்ணேன்? ஐயா இதோ ஒரு பெறலாங்க ஐயான்னா. என்ன சொன்னேன்? இதோ ஒரு பெறலாங்கன்னு சொன்னான். நானும் ஏறி உட்காந்துட்டேன். அந்த ஷேர் ஆட்டோ எனக்கு பின்னாடி ஒரு 4 பேர் உட்காந்துக்கிறான். அவன் கால் கீழே, நான் கீழே பிளாட்ஃபார்ம் நான் உட்காந்துக்கிறேன். அவன் அப்பப்போ பிரேக் அடிக்கிற போல என் முது வீழ்ச்சினே இருக்கிறான்.
நான் கம்முன்னு உட்காந்து பாரு. சரி ஒரு பரலாங்கன்னா என்ன, ஒரு வீசுனா 1.5 கிலோ, ஒரு பரலாங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நான் நினச்சிக்கினேன். ஒரு பரலாங்க தானா நான் பார்த்தினே போகிறேன். போய்கினுக்குது. என்ன பண்ண தோயா தோயா தோயான்னு 10 கிலோமீட்டர் 2 ஆட்டோவில் ஏற்றி இறக்கிட்டான். ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயினை விட்டுட்டு அரக்கோணம் ஸ்டேஷன்லேயே படுத்துட்டு வெடிக்காலம் 4 மணி ட்ரெயின் பிடிச்சி தான் நான் வந்தேன். அப்போ என்னை எவ்வளோ தந்திரமாக ஏமாற்றி கொண்டு போனான் பற்றியா? அத்துட்டு போய் என்னை கூப்பிட்டா போவான், போகவே மாட்டேன். அவன் தான் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஆராதனைக்கு வந்தான். அவனை பார்த்தோன்னே அந்த சிரிப்பு வந்தது. ஒரு பெறலாங்கன்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ தூரம் கூட்டிட்டு போனான்னு. ஆனால் இப்போ அவன் நடந்து வர்றான். ஆமென். ஏன் போகிற இடம் என்கிட்ட சொன்னால் நான் வரமாட்டேன்னு தெரியும். அல்லேலூயா. அப்படி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், நயங்காட்டி கூட்டின்னு போனாராம். அப்போ ஏசப்போ நயங்காட்டி கூட்டின்னு போகும்போது நான் உங்களை எப்படி கொண்டு போனோம், நயங்காட்டி தான் கொண்டு போனோம். இதை முடிச்சிட்றேன், இதை இப்போ முடிச்சிட்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே 40 வருஷம் மோசே வழியுடைய அவங்க ஃபாலோ பண்ணாதனால இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, வழியில் என்ன பண்ணிட்டாங்க, விட்டு வந்ததே யோசித்து வழியெல்லாம் முறுமுறுத்துன்னு துண்டுறது முறுமுறுக்குறது, துண்டுறது முறுமுறுக்குறது, புலமீன் வழியெல்லாம் துண்ணு அப்படியே செத்து போச்சுங்க. எத்தனை வருஷமான இருக்கட்டும், நீ என்ன கஷ்டப்பட்ட, உன் செருப்பும் தேயில, உன் துணியும் படுதா போகலை, உன் காலம் வீங்கலை, நேரத்துக்கு உனக்கு காடையாக இறக்கி குத்தார துண்டு போக வேண்டியதை நான் இதை வாங்கி முடிக்கிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா காலப்பட்டதான் உள்ள போய் சேர்ந்தாங்க. தமது வழியை அவர் நம்மளை போதிக்கணும்னா, ஆமென் அல்லேலூயா, நமக்கு என்ன இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. சங்கீதம் 119 174. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பின் மேல் எப்படி இருக்கிறேன், ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. பார்த்தீங்களா தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் நான் எப்படி இருக்கிறேன், ஆவலா இருக்கிறேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சி. உமது வேதம். இன்னைக்கு வேதத்தை விட்டுட்டு நாட்டிக்க மட்டும் தான் தட்டி ஏற்றுன்னு வரான், தொடச்சிக்கிச்சு ஏற்றுன்னு வரான். ஆனால் டெய்லி எதை தொடச்சி எதை பண்ணு பார்த்துன்னு மொபைல் தான் உனக்கு மனமகிழ்ச்சி. கண் பார்வை இழந்து, செவி திறனை இழந்து, அதிக நேரம் நீங்கள் அதை பயன்படுத்தும் போது பிரெயின் அழுகி போகுமா. நான் இதெல்லாம் இன்றைக்கி போட்டு காட்டணும்னு நினச்சேன். ஒரு வேளை கர்த்தர் வருகை பிந்திருக்குமானா அடுத்த வாரத்தில் சில சட்டங்கள் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆமென். பிரெயின் என்ன ஆகுமா, அழுகி போகுமா. எதனால் அந்த செல்லிருந்து வரக்கிட்டதானே அந்த பவர். ஆமென் அல்லேலூயா. 2 செல்லு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கோழி முட்டை வச்சிங்கன்னு நினச்சிங்களேன், அதை தானாகவே வெந்துருமா. அவ்வளோ பவர் அதுக்குள்ளே இருக்குது. நீ வேதத்தை விட்டுட்டு எதை கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுற, மொபைல் தான் உனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தருடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வசனத்தின்படி நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதமே எனக்கு மன மகிழ்ச்சி, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. சங்கீதம் 19:7, சங்கீதம் 37:31. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை என்ன பண்ணுது, எது உயிர்ப்பிக்கிறது, எது உயிர்ப்பிக்கிறது, ஹலோ எது உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய வேதம் உன்னை உயிர்ப்பிக்கும். நீ மரண தருவாயில் இருந்தாலும் சரி. சகோதரி சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாரும் கத்துறாங்க தட்டுறாங்க, எனக்கு எல்லாமே ஃபோனில் கேட்குது. கடைசி கண்டிஷன் சோபியா எங்கேருந்து கத்தினுக்கிறாங்க, வீட்டில் இல்லை, ஐசியூல இருந்து கத்திட்டு இருக்கிறாங்க. டாக்டர்லாம் ஒரு கூச்சல் பம்ப் பண்ணுறாங்க, நெஞ்சை தட்டுறாங்க, கத்துறாங்க. ஒரு கண்ணும் திறக்கலை, மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை, அடங்கிடுச்சு. அம்மா பதற்றப்பட்டு அழுது. நான் ஒன்றையும் சொல்லலை, ஐசியூல இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கொண்டு போய் காதாண்ட வைங்கண்ணே. நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா ரொம்ப நேரம் ஜெபிக்க விட மாட்டாங்கல்ல. இயேசுவின் நாமத்தினால மரண கட்ட உடைக்கிறேன் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. எனக்கு கண்ணு திறந்தது. டாக்டர் கேட்குறாங்க,
என்னம்மா செய்துன்னு கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் ஃபோனில் கேட்டுன்னு தான் இருக்கிறேன். வயிறு வலிக்குது. செத்து போன பணம் பேசுது. இது எப்படி உயிர் வந்தது? எப்படி உயிர் வந்தது? கர்த்தருடைய வேதம் சொல்லுங்களேன். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கும். எத்தனை உயிரை இங்கே காப்பாற்றி கொடுத்துருக்கிறார். சொல்லி தானே இருக்கிறீங்க சிஸ்டர். டாக்டர் பார்த்துங்க சொல்ல வேண்டியது தானே, அந்த ரத்தப்பழிக்கு நான் ஆளாயிருப்பேன். ஆமென். அந்த நேரத்தில் கர்த்தர் அவங்களை ஞானத்தை கொடுத்தா இருப்பார். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண அந்த பதற்றம், யார் கூட இருந்தாங்களோ இல்லைன்னு தெரியாது. ஆனால் பெத்த வயிறு, 10 மாதம் சுமந்த ஒரு விதவை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமாய். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, பல முறை அந்த பிள்ளைக்கு ஜீவனை வாங்கி கொடுத்தேன், அவங்க அம்மாவுக்கும் வாங்கி கொடுத்தேன். போன மாதம் அவங்க அம்மா கண்ணுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு பக்கத்தில் இருக்குது, அது நர்ஸு முடிச்சுக்குது. நான் ஸ்டேஜிலேருந்து பார்த்துனுக்கிறேன், அது உயிர் போயினுக்குது, ஒன்றுமே காணோம். யார் சாட்சி வேணாங்க? அந்த அம்மா ஃப்ளாட்டு. நான் வேகமாக பதட்டமாக போயிட்டு வாயை வச்சு ஊதி இயேசுவின் நாமத்தில் மரணக்கட்டை உடைக்கிறேன். அப்படி வாங்கி கொடுத்தேன். அப்போ உடனே திட்டினேன், என்ன நர்ஸாக்கிற அம்மா செத்து போய்க்குது ஒன்று தெரியல அப்படின்னேன். இங்கே நடந்த சம்பவம் போன மாதம். எத்தனை பேர் பார்த்தீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். உயிர்ப்பிக்கும் வேதம், உயிர்ப்பிக்கும். உயிர்ப்பிக்கிற வேதம் வேணுமா? உயிரெடுக்கிற செல்ஃபோன் வேணுமா? சொல்லுங்களேன். நமக்கு வேதம் எங்கே இருக்கு? செல்ஃபோன் தான். உன்னை சீக்கிரம் உயிர் எடுத்துன்னு போடும். இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் போயின்னுக்கிறேன், இந்திக்காரெலாம் பார்த்துன்னு கிடக்கிறான். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, ஒரு துணி எடுத்து கால் இது தலைவரையும் போட்டுக்கின்னு செல்ஃபோன் நோண்டிக்கிறான். கால் 6:30 மணிக்கு. எதை மூட்டு நான் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பார்த்தேன். அப்போ ஏதோ தப்பான படத்தை என்ன பண்ணுறான், மர்ச்சின்னு பார்க்குறான். இந்த பக்கம் ஒரு 10 பேர் தூங்கினுக்கிறான், அந்த பக்கம் ஒரு 10 பேர் தூங்கினுக்கிறான், மீதி பேர்லாம் உட்காந்து தூங்கினுக்கிறாங்க. இவன் மட்டும் தலையில் நீட்டிக்கின்னு, காலை நீட்டிக்கின்னு, அந்த கால் பாதத்தில் அந்த துணியை சுற்றிட்டு, தலையான்னு சுற்றிக்கிட்டு இவர் செல்ஃபோன் நோண்டுக்கிறாரு. இப்போ அவருக்கு மன மகிழ்ச்சி எதில் இருக்குது? அது உயிர்ப்பிக்கும், உயிர் எடுத்துரும். இன்றைக்கி அநேகர் உயிர் மாய்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? தவறான படத்தை பார்த்து, தவறான காரியத்தை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சாந்த குணமாக இருந்தால் கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் உனக்கு ஞானத்தினால் நிரப்புவார். வேதத்தை விட்டுறாத. வேதம் ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன பண்ணிருக்குது? உயிர்ப்பித்துக்கிட்டே இருக்கும், உயிர்ப்பித்துக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்தோடனே உனக்கு உயிர் வேணும்னா, இந்த நாள் முழுவதும் உயிர் இருந்தால் தான் நீ நடமாட முடியும், எல்லாம் செய்ய முடியும். அப்படின்னா முதலாவது வேதத்தை எடு, வேதத்தை நேசி, அதை வாசி, அதை யோசி. நேசித்தால் வேதத்தை எடுத்துருவேன். ஆமென். வேதத்து மேலே உனக்கு ஒரு பற்று இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் உன்னை உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் உன்னை உயிர்ப்பிக்கிற வேதத்தை நீ நேசி. உயிரெடுக்கிற ஊர்பட்ட கதை புத்தகத்தை படிக்காத. நக்கிர புத்தகம், அந்த புத்தகம், இந்த புத்தகத்தை படிக்கிறதை விட்டுட்டு உயிர்ப்பிக்கிற வேதத்தை நேசி, வாசி, அதை யோசி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம், அவர் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. வேதம் உன்னுடைய இருதயத்தில் இருந்தால் உன் நடனாகாது, செல்பாகாது, நடை பிசுங்காது. ஆமென். அல்லேலூயா. அப்ப வேதம் உன் இருதயத்தில் இருக்க கற்றுக்கொள். அது உனக்கு சரியான பாதையில் நடத்தும். அடிக்கடிக்கு கால் சுளுக்கு பிடிச்சிக்கும் பாதத்தில். ஏன் ஏன் சுளுக்கு பிடிச்சிக்குது? கால் செல்பாகும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கவனமாய் நீங்கள் வாழ வேண்டுமென்றால் உன் நடைகள் ஒன்று என்ன பண்ணக்கூடாது? பிசுங்கவே கூடாது. அதுக்கு என்ன தேவை? அதுக்கு என்ன தேவை? வேதம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தில் இருந்தால் உன் வேதத்தை இருதயம் என்ற பலகையில் எழுது. வசனத்தை மனப்பாடம் பண்ணி, இந்த வசனம் எந்த அதிகாரத்தில் இருக்கு, எந்த வசனம் அப்படின்னு தியானிக்க வேண்டும்.
ஆமென். சிலர் வசனத்தை சொல்லுவாங்க, ஆனால் அதிகாரத்தை சொல்ல தெரியாது. அதிகாரமும் வசனமும் சேர்ந்தும் வாயில் வர வேண்டும். ஆமென். அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் எம்ஜிஆர் நகரில் ஒரு காரியத்தை சொன்னேன். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த காலண்டர் எல்லா வீடுகளும் போயிட்டு இதுவரையும் செய்யாத ஒரு ஊழியத்தை மேஷாக் மூலியமாக கர்த்தர் செய்ய வைத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். அவன் என்னுடைய சிறு பையன்தான், நான் வளர்த்த பெற்றெடுத்த பிள்ளை தான். சிலதை நான் ஏற்றுக்கொள்வேன், சிலது கண்டனம் பண்ணுவேன். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எல்லாத்தையும் கண்டனம் பண்ண மாட்டேன். அதை நான் என்று நான் உரிமை பாராட்ட முடியாது. அல்லேலூயா. இதுவரையும் எத்தனையோ பேர் வீடுகளுக்கு கேலண்டர் கொடுத்துருக்குறோம், ஆனால் எந்த வீட்டுக்குள்ளே போய் ஜெபிச்சது கிடையாது. ஆனால் அவன் சொன்னான், போன வார்த்தையிலேயே சொல்லிட்டான், டாடி எம்ஜிஆர் நகரில் சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் கேலண்டர் எங்கள் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு ஜெபிச்சுட்டு வரட்டுமான்னு கேட்டான். சரிப்பான்னு சொன்னேன். சொல்லிவிட்டு போன ஞாயிற்றுக்கிழமை அந்த காரியத்தில் அவங்க டீமில் இருக்கிறதான டீச்சர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒவ்வொரு வீடாக போனான். அதுவும் டேஞ்சரான ஊர், சூனி வச்சு சாக்கட்டு அடிக்கிற ஊர். அப்படியாப்பட்ட இடத்துல அவன் போயிட்டான். நான் கொஞ்சம் கூட யோசிக்கலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, எல்லாம் 2 மனுஷன் 3 மனுஷனாக இருப்பான். கூப்பிட்டு சண்டை போடுவான். இவன் வேறு வீட்டுக்கு போய் ஜெபிக்கிறான்னு அந்த சிந்தனையின் கீழே நான் மறந்துட்டேன். அவனை எதுவுமே சொல்ல, ஜெபிச்சு அனுப்பிச்சி விட்டேன். அவன் ஒவ்வொரு வீடாக போயிட்டு ஒரு டைரி பேனை எடுத்துக்கிட்டு எழுதுறதுக்கு ஒரு ஆளை நியமித்து இவன் கேட்க, அவங்க எழுத, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அநேக பிரச்சனைகளை அழுது சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அழுது சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வீடுகளை முடிச்சுட்டு ரெண்டாவது எம்ஜிஆர் நகர் முடிச்சுட்டு அடுத்தது எங்கே வந்துட்டான்? கலைஞர்கிட்ட வந்துட்டான். அந்த நகருக்குள்ளே போனான். அங்கேயும் ஒரு டீம் வச்சுட்டு நடத்திக்கிட்டே இருந்தது. நான் இங்கேருந்து ஒரு பிள்ளையை, நான் இங்கேருந்து புறப்படும் போது நம்ம சண்டே கிளாஸில் இருக்கிற பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நான் எம்ஜிஆர் நகரில் ட்ராப் பண்ணலான்ட்டு அங்கே முடிச்சுட்டு நான் நேராக என்னுடைய டியூட்டி எங்கன்னா நேராக சிங்கிலிகுப்பத்துக்கு போனது தான் என்னுடைய பிளான். அங்கே இருக்கிற சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட கேக்கு, வாக்கு தத்துவம், கேலண்டர்லாம் கொடுத்துட்டேன். எதுக்கு? கலைஞர் நகருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு நாங்கள் போயிட்டார். நான் வர்றது அவனுக்கு தெரியாது. ஆனால் நானும் என் மனைவி வந்து சிங்கிலிகுப்பு தான் ப்ரோக்ராம். ஆனால் அந்த பிள்ளையை என்ன ரோட்டில் இறக்கி விடுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருந்தது. சின்ன பிள்ளை தான். அந்த பிள்ளையை நான் 2-3 இடத்துல கேட்டுனேக்கிறேன், உன்னை அங்கே இறக்கி விட்டுட்டான்னு. நான் அங்கே தான் போவன்ச்சு. அந்த கலைஞர் நகரில் என்ன தான் இருக்குது எனக்கு தெரியல, அங்கே தான் போவன்ச்சு. சரி, அந்த பிள்ளையை சரி கொஞ்சம் தூரம் போகிறோமே, ஏன்னா வழியில் வந்து தண்ணி அடிச்சுன்னு உட்காந்துருப்பானுங்க. சரி, அந்த பிள்ளையை இறக்கி விடக்கூடாது, நம்ம காரில் தானே போகிறோம், இறக்கி விட்டுலான்னு சொல்லிட்டு அந்த காரில் போகிறேன். அங்கேயும் கேட்குறேன் அப்படின்ச்சு. சரி, காரை எடுத்துன்னு உள்ளே விட்டுலான்னு அந்த பிள்ளை இறங்கி நேராக ஓடி அங்கே அம்மாண்டு போயிடுச்சு. ஆனால் தேவடைய பிள்ளைகளை பாஸ்டவா நானும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு போகலான்னு இறங்கணும். இவ்வளோ தான். கர்த்தர் என்ன எப்படி நயங்காட்டி கொண்டு போனான்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நானே நயங்காட்டி தான் போயிட்டேன் அந்த ஊருக்கு. போயிட்டு இறங்கின பிறகு எல்லாருக்கும் விஷ் பண்ணால் பிள்ளைங்கள்லாம் வந்து விஷ் பண்ணிச்சுங்க. அது பிறகு என்கிட்ட சொன்னான், வீடு வீடாக போயிட்டு என்ன பண்ணுங்க, கேலண்டர் கொடுக்கணும். சரி, இவன் தான் கொடுக்க போகிறான்னுட்டேன். அதுக்குள்ளே பாஸ்டர் பண்ண சொன்னாங்க, வாங்க ஒவ்வொரு வீட்டையும் போய் காலை வச்சு ஜெபிச்சுட்டு வரலான்னு. எல்லா வீடுகளும் போய் ஜெபித்தோம். எல்லா வீடுகளும் ஜெபிச்சுட்டு ஒரு 4-5 வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஐயா அந்த ஊரில் மந்திரம் பண்ணாங்களே, அவன் இங்கே தான் ஏன் இருக்கிறான் அப்படின்னா. சரிம்மா, வீட்டுக்கிட்ட போகும்போது சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன் அப்படின்ட்டேன். இப்படியே தான் சொன்னேன். அதுக்குள்ளே ஒன்று எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்று சொல்லி தைரியமாக வந்துனேருந்து நான் சொன்னேன், ஏம்மா எந்த வீடுமா அப்படின்னு சொல்லினே வந்தேன் பாருங்க. வந்துகிட்டே இருக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் எங்களை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சேத்துல காலை வச்சு நான் விழுந்துட்டுருப்பேன். அந்த வீட்டுக்கிட்ட போகிறதுக்கு ஒரு வீட்டுக்கு முன்னாடி எல்லார் வீட்டுக்குள்ளே போய் காலை வச்சு ஜெபிச்சுட்டு வந்தோம். ஆனால் அங்கே போன பிறகு என்ன சம்பவம் நடந்ததுன்னா, அந்த வீட்டுக்குள்ளே போகலான்றது கரெக்டாக அந்த வீட்டான போயிட்டேன். தோத்திரம் பண்ணினே போகிறேன். நம்ம சபையில் 2 பேர் மந்திரத்தில் அந்த மந்திரம் பண்ண மனுஷன். எம்ஜிஆர் நகரில் கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி செய்யப்பட்ட மந்திரம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் எங்களை கொண்டு போனார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவங்க மனைவி வெளியே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, வெளியே கூப்பிட்டோன்னு வந்தாங்க. நாங்கள் வந்து ஜெபிக்கலாமான்னு கேட்டாங்க.
அவர் போய் அவங்க வீட்டுக்காரம்மா கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு காது கேட்குது, தெலுங்கில் சொல்கிறாரு, வேணாம் வேணான்னு சொல்கிறாரு. வேணான்னு சொல்லும் போது நான் மீறியும் உள்ளே போயிட்டேன். உள்ளே போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெட்ஷீட்டு தலையிலேருந்து கால் வரையும் ஃபுல்லாக மூடிட்டார். ஃபுல்லாக மூடினோடனையும் நான் விடலை. ஏன்னா வசனம் சொல்லுதில்ல, சத்துரு என்ன பண்ணு ஸ்னேக்கிங்னு சொல்லுது. நான் நேராக அவர் ரூமுக்கு போயிட்டேன். அவர் ரூமுக்கு போன பிறகு தேவனுடைய பிள்ளைகளை பேசுகிறேன். என்ன பிரதர் எப்படி இருக்கிறீங்க? பெட்ஷீட்டே திறக்கலை என் மூஞ்சி. ஏன்னா மந்திரம் பண்ண எனக்கும் மக்களுக்கும் தான். எவ்வளோ பேர் அங்கே எம்ஜிஆரில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்காமல் சூடு சொரணம் இல்லாமல் நான் வீட்டில் போய் நிற்கிறேன். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த இடத்துல போய் நான் நிற்கும் போது பெட்ஷீட் இழுத்து மூடியிருந்தார். நான் அதோட விடலை, அவர் மூஞ்சி எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு. ஏன்னா ரிட்டன் ஆட்சியில் போய் கண் பார்வை இழந்து 2 கிட்னி பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் இங்கே பண்ணி வச்சுருக்கிறேன் சாருக்கு. இதை காட்டுறதுக்கு அவர் பெட்ஷீட்டு ஃபுல்லாக மூடிக்கினார். நானும் அன்பாக பேசினே இருக்கிறேன். வலிக்குதுங்களா? லவர் பேசுவான், அது போல் பேசினுக்கிறேன். வலிக்குதுங்களா உங்களுக்கு? ஜெபிக்கலாமா? பயப்படாதீங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாத்தையும் கேட்டுனே இருக்கிறேன். டக்குன்னு என்ன பண்ணிட்டான், மூஞ்சி திறந்தான். நான் ரெடியாக மொபைலில் வீடியோவில் தான் வச்சுன்னுக்கிறேன். டக்குன்னு திறந்தான் பாருங்கள். பேச்சு குத்தினே தான் பாருங்க. அப்படியே எழுந்து உட்காந்துட்டான். எழுந்து உட்கார்ந்தது மாத்திரமில்லை, அவன் தலைமையில் கை வச்சு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கர்த்தர் அந்த நாளில் செய்ய கிருபை பாராட்டினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நம்ம பார்த்துட்டு நான் தலைமையில் ஜெபிச்சுட்டு சரி சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு கொடுத்தேன். நான் 8 அடி பஞ்சாயனா கூட வருது, 32 அடி பாயுது. எங்க ஒரு 500 ரூபா கொடுங்கன்றான். ஏற்கனவே நமக்கு மந்திரம் பண்ணியிருக்கிறான். தலைமையில் கை வச்சு ஜெபிச்சுட்டேன். இந்த மாதிரி நான் பண்ணிட்டா போய் தைரியமாக ஹாப்பி நியூ இயர் யாருக்கு எந்தம்மா கொடுக்குறாங்க? இதுவரையும் ஒரு ஆம்பளைங்க குத்துது நான் பார்த்ததில்ல. இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி மந்திரவாதிக்கிட்ட போய் கையை குத்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு உனக்கு மளிகை செம்ம அரிசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இது தாங்க முக்கியம். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துறது தாங்க முக்கியம். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் எழுந்துட்டு சாப்பாடு கூட வழி இல்லாமல் படுத்துட்டு இருந்தான். அவங்க வீட்டில் தான் ரொம்ப நேரம் நான் டைம் எடுத்தேன். கர்த்தருடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப கவனிக்கணும். என்னன்னா, எதுக்காக இந்த சப்ஜெக்ட் பேசினேன்? வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு போய் என்ன பண்ணு, சுவிசேஷம் சொல்லுந்து. மேசக் எங்களை கூட வந்தீனே தான். நான் அவனுக்கு எங்கேயுமே ஜபத்தை கொடுக்கல. நானும் பாசமாக மாற்றி ஒரு 3 வீடு தான் பண்ணோம். உடனே என்கிட்ட சொல்லிட்டான், டாடி நான் இவங்களை ஏன் அவங்க டீமை ரெடியாக வச்சுருக்கிறேன் போல். அது கிளம்புனா எல்லாம் ரெடியாக ஓடி போச்சு. டாடி நான் சிங்கிரி குப்பம் போகிறேன்ட்டான். உண்மையிலே அவன் போனது பாராட்ட வேண்டிய விஷயம். எம்ஜிஆர் நகர் முடித்தான், கலைஞருக்கு வந்தான். இப்போ அப்பா இருக்கிற இடத்துல நம்ம ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஞானத்தை பார்த்தேன். உடனே கூட்டின்னு காரில் ஏற்றின்னு கிளம்பிட்டான். கிளம்பி அங்கே மந்திரவாதி வீட்டுக்கு எனக்கு நெஞ்சு வலி வர வச்சு சாகடிக்க பார்த்தாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் என்ன பிரச்சனை கேட்டு, நான் இங்கே ஒரு மந்திரவாதி சந்திச்சேன், அவன் ஒரு மந்திரவாதி போய் சந்தித்தான். 2 மந்திரவாதி வீட்டுக்குள்ளேயே அப்பனும் பிள்ளையும் போனோம் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அதுதாங்க வேதம் சொல்லுது. ஆமென். வேதத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது உன்னை உயிர்ப்பிக்கும். வேதம் ஒரு நாளும் உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காது. ஆமென். வேதம் ஒரு நாளும் தீங்கு செய்ய முடியாது. ஒருவனும் உன் மேலே கை போடுவதில் வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் பார்க்குறேன். அங்கே இருக்கிற 54 வீடு நான் ஒரு ஏரியா தான் போனேன். அவன் 2 ஏரியா முடித்தான். முடிச்சது மாத்திரம் இல்லைங்க, இந்த புதன்கிழமை நான் அந்த கூட்டத்தில் பார்க்கும்போது அவன் பார்க்கல, நான் பார்த்தது என்ன தெரியுமா? நம்ம சர்ச்சை பிள்ளைங்க கூட டைரியோ நோட் எடுத்து எழுதலை. அந்த இந்து பிள்ளைங்கள்லாம் பிரசங்கத்தை முன்னாடி உட்கார்ந்து பிரசங்கத்தை எடுத்ததுங்க. அது மாத்திரமில்லை,
இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்கு கிடச்சிது. என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட கேட்டான், டிகிரி முடிச்சிருக்க பிள்ளை, ஐயா எப்படியாவது அந்த பிள்ளைங்களுக்கு நான் டியூஷன் எடுக்கட்டுமா? டியூஷன் எடுத்தா அதன் மூலிமா ஏசப்பை பற்றி என்ன பண்ணலாம், சொல்லலாமே. 13-14 வயசு பசங்க பொண்ணு இட்டுன்னு வீட்டுக்கு வந்துடுது. அப்பா பிடிச்சி போன துண்டு பீடி எடுத்து பிடிக்குது, அப்பா குடிச்சு போட்ட டம்ளர் எடுத்து குடிக்குது, டேஸ்ட் பண்ணுது, தவறான படத்தை பார்க்குது. இதுக்கு காரணம் என்ன? பிள்ளைங்களுடைய இருதயத்தில் வேதம் இல்லை, வேதனை தான் இருக்கு. உனக்குள்ளதை மற்றவங்களுக்கு இலவசமாக கொடு. நீ இலவசமாக பெற்றதை இலவசமாக செய். இந்த சீரியலுக்கு நீ எதை செய்கிறியோ அது கர்த்தருக்கு செய்கிறேன். அவங்க கொடுக்குற 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் காட்டிலும் கர்த்தருக்குரிய பிரதிபலனை கர்த்தர் உனக்கு கூட்டி தருவார். இந்த பிள்ளைங்க சொன்னாங்க, ஐயா அவங்க ஃபீஸ் கொடுக்குறாங்க. யாருக்கிட்ட ஃபீஸ் வாங்கக்கூடாது. கை நீட்டிட்டா நீ அவங்களுக்கு அடிமை. ஏம்மா புதன்கிழமை நடத்தலை, ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை நடத்தலன்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு ஃபீஸ் கொடுக்குறான். அவங்களுக்கு நீ அடிமை கிடையாது. நீ இலவசமாக செய், கர்த்தர் உனக்கு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை தருவார். பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய நடத்து, அது முதிர் வயதும் விடாது. சண்டே கிளாஸோடு சேர்த்து பிள்ளைங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க உதவியாக இருங்க. உங்கள் வீட்டில் படிச்சிருக்கிற பொம்பளை பிள்ளைங்க, டிகிரி வாங்கின பொம்பளை பிள்ளைங்க, படிச்சிருக்கிற சகோதரிங்க, மனைவிமார்கள் டியூஷன் எடுங்க. அதில் தான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போக முடியும். துவங்கும் போது ஒரு ஜபம், முடிக்கும் போது ஒரு ஜபம், ஒரு வசனம் அமைச்சிடுங்க. பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்து அவங்களுடைய குடும்பத்துடைய கௌரவத்தையும் தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? Her address, Jesus Christ Deliverance Church, number 2/101, திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. Contact Pastor J. Daniel Jabaselan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும் 9941487775.